அதை விட்டுக்கிட்டு ஸ்கூலா போய் ரீல்ஸ் எடுக்கிறது, விவசாயிகள் போராட்டம்லாம் கண்ணுக்கு தெரியலன்னா ஆணவமா பேசுறது, ஸ்கூல்ல போய் விஜய் இது யாரு பாருங்க, யாரு தெரியுமா, அவட மகனு கட்டவங்களா, ஒரு துடுக்கான பையன் எங்களை மாதிரி ஒரு பையன் எழும்பி தெரியுமே நயன்தாரா கூட டேடி மம்மி வீட்டுல இல்லைன்னு ஆடினவர் தானே அப்படின்னு சொன்னா முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? சும்ரனோட இடுப்பை காட்டி ஆடும் போது ஆபாசமா நடிச்சாரு அவரு தானே, எங்க போவீங்க? சட்டையை கலட்டிட்டு கவர்ச்சி கண்ணி மாதிரி ஆடுனாரு அப்படின்னா எங்க போவீங்க? ஐயோ சாமி, உங்களுக்கு வெக்கம் எதுவுமே கிடையாது. இன்னும் நீங்க இந்த புகைப்படத்தை தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடமா போய் இவர் யாரு தெரியுமா, நயன்தாராவோட எப்படி ஆடினாரு தெரியுமா, மாமியாருக்கு சோப்பு போட்டாரு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இறுதியில உங்க புகைப்படத்தை வச்சுட்டு இப்படி ஒரு ஊமை கோட்டை 5 வருஷம் ஆண்டது தெரியுமான்னு ஆக்கி விடுவோம். ஆமா, எங்க பார்த்தாலும் குழந்தைகள் சின்ன பின்னமாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. நீங்க எதுக்கு சார் ஆட்சியில இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பதவி விலகுங்க, உங்களால முடியலைன்னா பதவி விலகுங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. இப்போ நாங்களும் சொல்றோம், உங்களால கழியலனா, உங்களால இயலனா நீங்களும் வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்றோம். அது என்னங்க, டைம் கொடுங்க, இப்பதானே வந்திருக்கோம், டைம் கொடுங்க. உங்க வீட்டுல நடந்தா, எம்எல்ஏ வீட்டுல நடந்தா, அமைச்சர் வீட்டுல நடந்தா நீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்களா இல்ல டைம் கேட்பீங்களா? எதுக்குங்க டைம்? நீங்க புதுசா ஒரு திட்டம் வகுக்கிறீங்கன்னா அதுக்கு டைம், புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்குறீங்கன்னா அதுக்கு டைம், அதுக்கு தாராளமா நாங்க டைம் கொடுப்போம். இதுக்கு எப்படி டைம் கொடுக்க முடியும்? எதுக்கு டைம் கேட்கறீங்க? சிம்ரனோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு, சமந்தாவோட புகைப்படம் எடுக்க டைம் இருக்கு. உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்களோ அந்த இடத்துல உள்ளவங்களை எல்லாம் தோள் போட்டு கை குலுக்கி சிரிக்கிறதுக்கு தலைமை செயலகத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டா ஆக்குறதுக்கு உங்களால முடியுது. மண்டே பிச்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய இடம் சார் தலைமையகம். அது உங்களுக்கு போட்டோ எடுக்கணும், புகைப்படம் எடுக்கணும், உங்க நண்பர்களை மகிழ்விக்கணும்னா உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. பனையூர்ல அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. தலைமை செயலகத்துல வந்தா வேலை பார்க்கணும். அதாவது நான் இன்னும் கேட்கிறேன், போன ஆட்சியில தான் டைம் கேட்கறீங்களே, காவல்துறையை நீங்க புதுசா உருவாக்கணுமா? சட்டத்துறையை நீங்க புதுசா உருவாக்கணுமா? லேப்ல வெந்துகிட்டு இருக்குதா? புதுசா சக்திமான், என்ன கோரமான், அந்த மான், இந்த மான் புதுசா காவல்துறைக்கு நீங்க லேப்ல லேப் டெஸ்ட் எடுத்து ஆய்வு கூடத்துல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு டைம் வேணும்? இல்ல மே மாசம் காவல்துறையெல்லாம் ஸ்காட்லாந்துக்கு விடுமுறை எடுத்துட்டு போயிட்டாங்களா? இன்னும் வரலையா? இருக்கிற காவல்துறையை வச்சு வேலை பாருங்க சார். அதுதான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு தெரியுமா, நீங்க இந்த சமந்தாவை கூப்பிட்டு பேசுற நேரம், சிம்ரனை கூப்பிட்டு பேசுற நேரம், சமூக நலத்துறை அமைச்சரை கூப்பிட்டு பேசணும், காவல்துறை டிஜிபியை கூப்பிட்டு பேசணும். இந்த நேரத்துல நீங்க சட்டத்துறை அமைச்சரை தூக்கி பேசணும். என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுமா? மாவட்டம் தோறும் குழந்தைகள் நல குழுமம்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா சார் உங்களுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு முன்ன பின்ன போயிருக்கணும். கல்லூரி டிராப் அவுட்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 5 பேரோட அதிகாரம் என்னன்னு தெரியுமா? முதன்மை நீதிபதியின் அதிகாரம் கொண்ட குழு மாவட்டம் தோறும் 5 பேர் கொண்டது இருக்கு. இந்த குழு இதுவரைக்கும் செய்யறது என்ன? அண்ணன் சொன்ன மாதிரிதான், புழு கூட அசையும் ஆனா இந்த குழு அசையாது அப்படிங்கிற மாதிரி போன திமுக ஆட்சியிலே தூங்கிட்டு இருந்தது இந்த குழுக்கள். அப்ப தூங்கு மூஞ்சி முதல்வரா இருக்கும் போது எப்படி வேலை செய்யும்? சீட்லயே ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர், அவரு பொம்மை முதல்வராம். இவர் களிமண் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, களிமண் முதல்வர். எப்படி வேலை செய்யும் அந்த குழு? சமூக நலத்துறை நியமிக்கும் இந்த குழுவை பத்தி இந்த சிஎம் சாருக்கு தெரியுமா? இந்த பிந்தி எங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அங்கிள் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தா பொட்டங்கிள் சொல்றதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குது. உங்களுக்கு இது பத்தி ஏதாவது தெரியுமா? பேயறிஞ்ச மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, மின்சாரம் தாக்குன மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியலையா? உங்களாலே நம்ப முடியலையா நீங்க தான் முதல்வர்னு? சரி, நான் கேட்கிறேன், மாசம் ஆனா 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போற அந்த குழந்தைகள் நல குழுமம் இத்தனை ஒரே நாள்ல 5 பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அவர்களுக்கு நீதிபதியின் அதிகாரம் இருக்கு. எத்தனை வழக்காடு மன்றத்துல போய் அவங்க சார்பில் வழக்காடுதுங்க. சார்ஜ் ஷீட்ல அந்த சிடபிள்யூசி எங்கேயாவது வந்திருக்கா? ஆமா, நாங்க இந்த குழந்தைக்காக வாதாடுறோம், நிக்கிறோம். குழந்தைகள் நல ஆணையம் எங்க? டிஎம்கேல தான் தூங்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் உலக புனிதர் வந்துட்டாரு. உங்க கைகளை கட்டாத அவர் வந்துட்டாரு. டிஎம்கே தான் காவல்துறையை கையை கட்டி போட்டிருக்கு. டிஎம்கே தான் குழந்தைகள் நல ஆணையத்தோட காலை கட்டி போட்டுருக்கு. சரி, இப்பதான் உங்க
விடுவிக்கிற பரமாத்மா வந்துட்டாரு, வேலை செய்யுங்க. எங்க போனீங்க? சரி, ஸ்டேட் லீகல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, இலவசமா சட்ட உதவி செய்யும் குழு. அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி. சுயமோட்டோல வழக்கெடுக்கலான்னு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. சுயமோட்டோனா புகாரே இல்லாமல் பத்திரிகையில நடந்த உண்மை சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க சுயமா அவங்க வழக்கு தொடுக்கலாம். அந்த அதிகாரத்தை எங்க போட்டு வச்சிருக்கீங்க? ஸ்டாலின் சார் இரும்பு கரத்தை காலாங்கடைக்கு போட்டுட்டாங்கன்ட்டு அப்படி பொறுமுனீங்களே. இப்போ உங்களுக்கு அதிகாரம் ஒண்ணு இருக்கு. இதே சிடபிள்யூசிக்கு இருக்குது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு சுயமோட்டோ அதிகாரம் இருக்குது. யாரும் புகார் கொடுக்க வேண்டாம். பார்த்துட்டு அவங்களே என்ன செய்யலாம்னா நீ கோர்ட்டுக்கு போகலாம், இலவசமா அதை செய்யலாம். எத்தனை மாவட்டத்தில் அந்த 5 பேர் கொண்ட குழு வெறும் புழுக்கள் தான் அது செஞ்சிருக்கு, செய்யவே மாட்டாங்க. இதெல்லாம் சிஎம் சாருக்கு தெரியுமா? இது சமூக பாதுகாப்பு துறைக்கு கீழே தான் வருதுன்னு அவருக்கு தெரியுமா? கூப்பிட்டு வச்சு பேசுங்க சார். அதாவது ஏதாவது விரல் நுனியில தெரியாட்டாலும் 2 வருஷம் ஆச்சுல்ல, கத்துக்கணும். உங்களுக்கான டைம் கட்சி ஆரம்பிச்ச நேரம் தான் அந்த டைம். அந்த டைம்ல நீங்க அரசியல் படிக்காம எங்க போனீங்க? ஜனநாயகன் எல்லாத்தையும் பிணமா மாத்தி பிணநாயகனாதான் வளம் வந்தீங்களே தவிர அரசியல் கற்கவை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? குதிச்சிட்டீங்கல்ல, குதிச்சா நீந்தணும்ல. படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னா ஜெயிச்சிட்டீங்க. வருமுன் காப்போம். அது நிறைய பிரகஸ்பதிகள் திமுக ஆட்சியில காப்பாத்தி விட்டாங்க, கைதே பண்ணல அப்படிங்கிறீங்க. நாங்கன்னா கைது பண்ணிரோம் அப்படிங்கிறீங்க. என் பிள்ளை சாகும், என் பிள்ளை வலிச்சாலும், என் பிள்ளை காப்பாத்த ஒரு சக்திமான் வந்துட மாட்டாருன்னு துடிக்கும். என் பிள்ளை பெற்று நான் அப்படி ஆக்கணுமே நினைச்சேன். நான் உட்காந்து அழுவேன், நான் மண்டையை முட்டிட்டு சாவேன். நீங்க அதுக்கப்புறம் கைது பண்ணுவீங்களா? எதுக்கு? வருமுன் காப்போம் படிச்சிருக்கீங்களா? முன்ன பின்ன பள்ளிக்கூடம் ஒதுக்கி இருக்கணும் சார், முன்ன பின்ன கல்லூரிக்கு போயிருக்கணும். அப்பதான் நீதி நெறிமுறைகள் கதைகள் படிச்சிருப்பீங்க. வருமுன் காப்போம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வந்த பின் காக்கிறது தலைவன் அல்ல, வருமுன் காப்பவனே சிறந்த தலைவன். கொஞ்சமாவது படிங்க சார். இதை விட்டுக்கிட்டு நாங்க சமூக பாதுகாப்பு சமூக நலத்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைகளை பாதுகாப்பதும் பெண்களை பாதுகாப்பதும் தான் சமூக நலத்துறை அமைச்சரோட வேலை. முன்னாடி ஜீவனே இல்லாம ஒரு கீதா ஜீவன் இருந்தாங்க இல்லையா, அவர்களோட பொறுப்பு தான் இப்ப இவங்களுக்கு. இவங்க என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா ராஜ்மோகன் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இடமா போய் இந்த சிடபிள்யூசி எப்படி வேலை பார்க்குது, இல்லங்கள்ல குழந்தைகள் நல்லா இருக்காங்களா, ரோட்ல பெண்கள் நடமாட முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க போய் பள்ளிக்கூடத்துல செல்போன் யூஸ் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்க, ஆனா அதுல பள்ளி படிப்பை மட்டும் பாருங்க. அப்பாடா, பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம்ல படிக்குது, அப்ப புக்கெல்லாம் கொடுத்திருவோமா? டீச்சரை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? போர்டை எடுத்துருவோமா? இன்ஸ்டாகிராம்ல பிள்ளை படிச்சு எழுதிடட்டுமா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்கள் தலைவரை பார்க்க சொல்றீங்க. போக்கிரித்தனமா ஆடி திரிஞ்ச ஒரு தலைவரோட ஆடல் பாடலை ரசிங்கன்னு மறைமுகமா சொல்றீங்க.